சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எந்தெந்த கிரகத்தை நம்ம வழிபட்டால் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உண்டான வழிமுறைகளை தெளிவாக பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியம், மன தைரியம், வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், இன்னும் பல சுபகாரியங்கள், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 5:45 எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் காலையில் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும். இல்லைன்னா எந்திரிச்சு கோயிலில் போயிட்டு வலம் வந்துட்டு வரணும். ஒரு 11 முறை வலம் வரணும். இப்படி கோயிலில் நின்று நம்ம வலம் வந்து வரும்போது நம்ம மேலக்கு வேண்டிய அந்த கதிர்வீச்சு பட்ட உடனே உடம்புல தைரியம் கிடச்சிருது, செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுது, நல்ல மனநிலை கிடச்சிருது, தெளிவான தெம்பு கிடச்சனால நோய் வராது. ஜோதிடரை போய் அடிக்கடி போய் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. தனக்குடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த எவ்ரி மார்னிங் 6 to 7 எந்திரிச்சிட்டிங்கனாவே போதும். அப்படியே ஒரு நடந்துட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை, செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு எம்பெருமான வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், சனிக்கிழமை பல்லாவரம் பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை போய் வழிபட்டு வந்தாலும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலை போயிட்டு சாயந்தரம் 4 to 6 ராவுகால பூஜைகளை அட்டன் பண்ணாலும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கும். மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எம்பெருமான பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். என்ன வேணால் ஆசைப்படுங்க, என்ன தேவைகள் இருக்குது, எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு சூட்சமம். சிவபெருமானுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது, முருகக்கடவுளுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த கோயில்களுக்குன்னு ஒரு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டாவே வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் 12 சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சூட்சமங்களை தெளிவாக சொல்கிறேன். அப்படி வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையானது சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கணும். சிவாய நம. மார்கழி மாதத்துக்கு அதி தேவதை குரு பகவான். அடுத்து வரக்கூடிய தை மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கை 12 மாதத்துக்கு 1 வருஷத்துக்குடைய தன்மை என்ன வேணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மார்கழி மாதம். தவம் மேற்கொண்டு ஐயப்பனை மனசார வேண்டிக்கிட்டு மார்கழி 30 நாளும் தன்னுடைய தேவைகள் எல்லாம் அடுத்த வருஷம் பூர்த்தியாகணும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும், கல்யாணங்கள் நடக்கணும், குழந்தை குட்டி பிறக்கணும், வீடு வாசல் தோட்டம் துறவு காரு பங்களா வாங்கணும், இல்லற வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கணும், பிரிஞ்சிருக்க குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்க்கை நல்லபடியாக வாழும் சொல்லக்கூடிய ஆசைகளை நீங்கள் குரு பகவான்கிட்ட தான் பூர்த்தி பண்ணிக்க முடியும். டைம் இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வேண்டிய குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது, அங்கே போய் ஒரு நாள் வழிபடலாம். குரு பகவானுக்கு அதி தேவதை திருச்செந்தூர் முருகனுடைய இமேஜ் வீட்டில் வாங்கி 30 நாளும் முறையான வழிபாடை வெத்தலை பாக்கு வச்சு வழிபட்டு வந்தாலே போதும். இப்படி மாலைகள் போட்டு முருகக் கடவுளுடைய வழிபாடை 30 நாளும் பண்ணுறவங்களுக்கு அடுத்த வரக்கூடிய 12 மாதமும் 11 மாதமும் நீங்கள் யோகக்கார் தான். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கி தான் நீங்கள் சாமிக்கிட்ட கேட்குறீங்க. இது எனக்கு தேவை, இந்த ஆசைகள் இருக்குது, இதை நான் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி சாமிக்கிட்ட 30 நாள் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் யோகக்கார். அதோட தை மாதம் பிறந்துடும். தை மாதம் பழனி முருகனையோ ஆறுபட முருகனையோ ஒரு முருகனை மனசார ஒரு மண்டலம் விரதருங்க, இல்லை வேண்டுங்க, உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும்.
இப்போ இந்த மாதத்துக்கு அதிபதி குரு பகவான் தான். குரு பகவானை பரிபூர்ணமாக நினைங்க. கொஞ்சம் சின்ன 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 தானம், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டு புக்குங்க தானம் கொடுங்க. ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுங்க. இப்படி இந்த குருக்கு உகந்த மாதத்தில் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா அறிவாக அழகாக இருப்பாங்க, செம்ம ப்ரில்லியண்ட்டாக படிப்பாங்க. படித்து நல்ல வேலை கிடச்சி சுபகாரியம் சொல்லக்கூடிய திருமணமோ குழந்தைகளோ வீடு வாசலை தோட்ட துறவமோ அமையிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தன்மை இந்த குருவோடைய ஆதிபத்தியுடைய இந்த தனுசு ராசியோடைய அமைப்பு யோகமான நேரம் வரும். டைம் கிடைச்சா முருகனுடைய ஃபோட்டோ வச்சு முறையாக பூஜை பண்ணுங்க. இப்படி சின்ன 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 வழிபாடு தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய துக்கங்கள், கஷ்டம், கவலை, இன்னும் கணவன் மனைவி பிரிவு, இப்படியா மட்டும் தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி உங்களை தெளிவு கொண்டு வரக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கட்டும். சிவாய நம.